ஹே எல்லாமே திஸ் பேங்க் தமிழ் ஃபிக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம டேவோட ஒன் ஷாட் பார்க்கலாம். நீயும் நானும் அன்பே. ஸோ இது ஒரு பர்த்டே ரெக்வெஸ்ட். ஒருத்தவங்க பர்த்டே ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சக்கூரா அப்படின்னு ஒரு ஐடி. அவங்க நேம் எனக்கு தெரியல. பட் அவங்க பர்த்டே மே 1 போட்டுருங்க. எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ப்ளீஸ் இந்த இயருக்கு நீங்கள் இதை கிஃப்ட் பண்ணுங்க அப்படி ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஒன் ஷாட். ஸோ ஹாப்பி பர்த்டேடா. உங்கள் டேவை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த டே ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். இதுக்கப்புறம் வரக்கூடிய டேஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நான் வேண்டிக்கிறேன். ஸோ எல்லாம் விஷ் பண்ணிவிடுங்கடா மிஸ் அவங்களுக்கு. ஓகே. அவங்க வந்து ஒரு வேல கொடுத்துருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கனால அந்த வே ரெக்வஸ்ட் போடாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனரில் போகும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காம பாருங்கள். பர்த்டே கேர்ள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணணும். ஓகே. தென் பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கடா. பிடிச்சிருந்தா ரெட் அண்ட் எல்லோ ஹார்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம ஸ்டோரி பற்றி விளக்கமாக சொல்லாமல் அட்லீஸ்ட் அந்த ரெட்டும் எல்லோ ஹார்ட் மட்டும் போட்டுருங்க. அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். மறக்காமல் பண்ணிவிடுங்க. தென் ஓகேடா, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிரியான்னு ஒருத்தவங்க என்கிட்ட ரொம்ப நாள் ஒன் ஷாட் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி பிரியா. உங்களோட ஒன் ஷாட் நான் ஆஃப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஆஃப் இருக்குது. எனக்கு ரெக்கார்ட் பண்ண ஸ்பேஸே இல்லை. இந்த வீடியோ கூடமே ஒரு ரீஅப்லோட் வீடியோ தான். ஆல்ரெடி போட்டது தான் என்னோடய ஓல்டு சேனலில். பட் அது எனக்கு ஒர்க்கு நிறையா இருக்குது. எனக்கு ஸ்பேஸே இல்லை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் 1/2 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஸோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணி போட்டுடுறேன். ஐம் ரியலி சாரி பிரியா. உங்ககிட்ட நான் தேர்ஸ்டே போகிறேன்னு சொன்னேன். பட் தேர்ஸ்டே தாண்டி ஃப்ரைடேவே வந்துருச்சு. ஸோ ஐம் ரியலி சாரி பிரியா. தென் நிறைய பேர் ரெக்வஸ்ட் கேட்குறீங்க. அவங்க எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன். ரெக்வஸ்ட் கேட்குறீங்க, நிறையா அனுப்புகிறீங்க. பட் என்னன்னா எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. டைம் இல்லை மீன்ஸ் ஒர்க் நிறையா இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் மே மந்த்து தானே அப்படின்னு. மே மந்த்து தானே அப்படின்னு நினச்சி நானும் வீடியோ போடலாம் நினச்சா நமக்கு தலையெழுத்துன்னு ஒன்று எழுதிடுறாங்களே. என்ன பண்ணுறது, நமக்கு ஒர்க் இருக்குது. நிறையா ஸ்பேஸ் இல்லாமல் எனக்கு போகுது. ப்ளஸ் வந்து எனக்குமே நிறைய பர்சனல் ஒர்க் நான் எனக்குள்ளேயே நான் பண்ணிகிட்ருக்கேன். அது எல்லாமே கம்ப்ளீட் ஒன்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டா கண்டிப்பாக வந்துடுவேன். இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் மெசேஜ் அனுப்புகிறீங்க, என்னக்கா பிஸியா அப்படின்னா என்ன பண்ணுறது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் கேட்குறவங்க எல்லாருக்கும் சொல்கிறது இதுதான். நீங்கள் கேட்ட டைமுக்கு வரலன்னா ஐம் ரியலி சாரி. நீங்கள் ஒரு டைம் கொடுப்பீங்க, அந்த டைமை தாண்டி தான் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியுது. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் நான் அட்டன் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. நான் முடிஞ்ச அளவு போடுறேன்டா. இதுதான் என் லாஸ்ட்டாக நான் சொல்கிறது. முடிஞ்சால் நான் போடுறேன். தென் யாரும் கோச்சிக்காதீங்க. மற்ற வீடியோஸில் எப்படி ரெக்கார்ட் பண்ண டைம் இருக்குன்னா மற்ற வீடியோஸ்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ அதனால தான் என்னால் சீக்கிரமாக அப்லோட் பண்ண முடியுது. சில வீடியோ நீங்கள் நியூவாக கேட்கும் போது அதுக்கு நான் முன்னாடி ப்ரிப்பேர் ஆகலை. ஸோ அதனால தான் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு எனக்கு ஸ்பேஸ் வேணும்ல. ஸோ அதனால தாண்டா, புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் கேட்குறவங்க. ஸோ ஓகே, ரொம்ப நேரம் பேசிகிட்ருக்கோம். இந்த ஸ்டோரி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப பெருசாக வேணாம். அட்லீஸ்ட் ரெட் அண்ட் எல்லோ ஹார்ட் போதும். ப்ளஸ் லைக் பண்ணிவிடுங்க. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. தென் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, எல்லாமே அபவுட்டில் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. தென் ஃபாலோ பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. ஸோ இப்போது ஸ்டார்டிங் சீன் என்ன நடக்குதுன்னா, இப்போ ஒரு பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஸோ அவளுக்கு ஒரு கனவு வருது. லைக் அவள் கனவில் அவள் நின்றுட்டுருக்கா. ஸோ அவளை சுற்றி ஒரு குழந்தை இருக்குது. ஸோ அவள் அப்படியே இந்த குழந்தைய வாங்கிக்கிறா. ஸோ யாரோ கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே திரும்புகிறா. திரும்பி பார்க்கும்போது கையில் குழந்தை இல்லை. அப்படியே அது மறைஞ்சு பட்டர்ஃப்ளையாக மறைஞ்சு போகிற மாதிரி அவளுக்கு ஒரு கனவு வருது. ஸோ அப்படியே அந்த பொண்ணு நிற்கிறா. அவளுக்கு என்னன்னு தெரில. அது வேற யாரும் இல்லை, வயன்தான். ஸோ வயன் அப்படியே தூக்கத்துலேருந்து தேவங்கா அப்படின்ட்டு கத்திட்டு ஏந்திரிக்கிறா. இப்போது தேவங்க பக்கத்தில் பார்த்துட்டு என்னாச்சு வயன், மறுபடியும் கனவு இதை கண்டியா? தேவங்க, என் கனவில் ஒரு குழந்தை நான் தூக்கி வச்சுட்டு இருந்தேன். அது மறைஞ்சு போகிற மாதிரி கனவு வந்துச்சு தேவங்க அப்படின்ட்டு நீங்கள் தேவங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. தேவங்க ஏ வயன், வயன் இங்கே பாரு, வயன் பாரு வயன் அப்படின்றா. நீங்களும் அப்படியே கண்ணில் தேவசோட தேவங்க பார்க்குறீங்க. என்ன வயன், எதுக்கு இப்போ ஃபீல் பண்ணுற? இல்லை தேவங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு குழந்தை பிறக்காத தேவங்க. எல்லோரும் சொல்கிற மாதிரி
எனக்கு குழந்தையே கிடையாதா? நான் அம்மாவாக முடியாத தேவங்கா, என்ன தேவங்கா இது அப்படின்ட்டு வயன் அப்படி தான் ஒரு மாதிரி லிட்டரலி அழுதுட்ருக்கா தேவங்க. இப்போ வயன் அப்படி இல்லை, நமக்கான டே வரும்டி, நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற, படு அப்படின்றான். ஸோ நீங்களும் சரி இப்படியே படுத்துருப்பீங்க. ஸோ அப்படி தான் மார்னிங் போல் உங்களுக்கு இன்னுமே அந்த கனவு விட்டு நீங்கள் வெளியே வரல. ஸோ அப்படி தான் அந்த கனவு அப்படி தான் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வருது. ஸோ கனவு வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க, அப்படி ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ தான் அவங்க அம்மா பார்த்துட்டு வயன் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்ற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. சரி காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்றாங்க. ஸோ நீங்களும் அப்படியே தான் காஃபிலாம் போட்டுட்ருக்கீங்க. உங்கள் அத்தை உங்கள் மாமாவுக்கு டேவங்க போடுறீங்க. ஸோ டேவங்க டீ தான் குடிப்பான். ஸோ டேவங்க டீ மட்டும் போடுறீங்க. ஸோ இப்போ உங்கள் அத்தை மாமாவுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு இப்போ தேவங்களோட ரூமுக்கு போகிறீங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ நீங்கள் தேவங்க தேவங்க அப்படி கூப்பிட்றீங்க. ஒரடி என்னடி அப்படி கேட்குறான். நீங்கள் இல்லை ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல, கிளம்பலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதே அவங்க பார்த்துட்டு டைம் என்ன, டைம் 7 o'clock. சரி ஓகே, சரி உட்கார் அப்படின்றான். நீங்கள் இல்லை அவங்க ஒர்க் இருக்குது, நான் போகணும் அப்படியே சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க டீயை வச்சுட்டு. அவங்க அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு இழுத்து எங்கே போகிற அப்படின்னு கேட்குறான். இல்லை அவங்க அது சரி ஏன் நேற்று நைட்டு ஒரு மாதிரி பண்ணேன் அது அவங்க. சரி இங்கே பாரு, நமக்கு குழந்தை இல்லைன்னா எதை பற்றி நீ கவலைப்படக்கூடாது சரியா, நான் உனக்கு குழந்தை தானே அப்படின்னு தேவங்க கேட்குறான். நீங்கள் அப்படி தான் தேவங்க பார்க்குறீங்க. சொல்லு, நான் உனக்கு குழந்தை தானே? ஆமாம் தேவங்க. அப்புறம் என்ன, யார் என்ன வேணால் சொல்லிக்கிட்டும், எனக்கு நீ குழந்தை, நான் உனக்கு குழந்தை, அவ்வளோதான். யார் என்ன வேணால் சொல்லட்டும்டி, அதையே நீ பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்க. குழந்தைன்றது எல்லாருக்கும் கிடைக்காது, அது ஒரு வரம், அது உனக்கு லேட்டாக கிடைக்கும்னு ஆண்டவன் எழுதியிருப்பான். அதனால் அதில் பெருசாக எடுத்துக்காத. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டேன்னா அப்போ நம்மளால் லைஃப் லீட் பண்ண முடியாதுடி. குழந்தைன்றது வரும்டி. ஆனால் அத்தை மாமா என்னென்னமோ கேட்குறாங்களே தேவங்க, அவங்க கேட்டால் போகிறாங்க, இருக்கட்டும். குழந்தைன்றது வரும், அது ஒரு ஸ்டேஜ் ஆனால் வரும்டி. நம்ம அதுக்கான ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு தேவங்க கேட்குறான். நீங்கள் அப்படி தான் ஆமான்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்களும் தேவங்க லிவிங்கில் தான் இருக்கீங்க, இருந்தாலும் உங்களுக்கு அந்த பேபின்ற பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. ஸோ தேவங்க பார்த்துட்டு இங்கே பாரு, இந்த சொசைட்டியில் இருக்க எல்லோரும் சொன்ன மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் பார்த்துட்டோம், ஆனால் யாருக்குமே எதுவுமே செட் ஆகலை. ஆனால் நமக்கு ஒரு நாள் ஆகும், நீ கவலைப்படாது அப்படின்ட்டு தேவங்க அப்படியே என்ன பண்ணியிருப்பான், அவங்கள அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் தேவங்க நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு லிப்ஸில் லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு சரி போ, எதை நினச்சோ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்கல அப்படின்னு தேவங்க கேட்குறான். நீங்கள் இருக்கு தேவங்க, அப்புறம் என்ன போ அப்படின்னு தேவங்க அனுப்பி வைக்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே தேவங்க அப்படி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு தேவங்கிட்ட அப்படியே டீ குடிக்க சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. ஸோ அப்படியே தான் கீழே பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்கிறீங்க. இப்போ தான் உங்களுக்கு லைட்டாக மனசு ரிலாக்ஸாக இருக்குது உங்களுக்கு. ஸோ தேவங்க சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே மைண்டில் ஓடும் போது அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் அத்தை பார்த்துட்டு வயன் இங்கே வந்து டிவி சீரியல் கொஞ்சம் மாற்றி விட்டு போமா அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் அப்படி தான் உங்கள் அத்தைக்கிட்ட வரீங்க. அத்தை ரிமோட், ஓ ரிமோட்டும் நான் தான் எடுத்து தரணுமா, சரி அங்கே தான் இருக்கு பாரு எடுத்துக்கோ அப்படின்றாங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ உங்கள் அத்தை இப்படி தான் உங்களை எப்படியாவது வேலை வாங்க வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் சிரிச்சிட்டா போதும், அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிடும். ஸோ நீங்களும் தேவங்க வெளியே போனால் தான் அவங்களுக்கு ரொம்ப பொசசிவ் ஏறும். அதாவது லைக் எப்பயுமே தேவங்க அம்மா தான் எப்பயும் வெளியே கூட்டிகிட்டு போவான். இப்போ கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ தேவங்க உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனாலவே அவங்க உங்களை இப்படி தான் வேலை வாங்கிட்டே இருப்பாங்க உங்கள் அத்தை. நீங்கள் அப்படியே தான் டிவி சீரியல்லாம் வச்சுட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு ஹாலை விட்டு எட்ட வருவீங்க. அப்படி உங்கள் அத்தை பார்த்துட்டு ஊர் உலகத்தில் எல்லாருக்குமே குழந்த பிறக்குது, என் வீட்டில் தான் ஒன்று இருக்கே அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஹர்ட் ஆகிட்டீங்க. ஸோ அப்படி கிச்சனுக்கு வந்துடுறீங்க. ஸோ சிங்க் கிட்ட நிற்கிறீங்க. அவ்வளோ தியர்ஸ் உங்கள் கண்ணில் வந்து நிற்கிது. உங்கள் அத்தை இதே மாதிரி தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகி இதோட கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகிருக்கும். உங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆகிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்கு அந்த பேபின்ற ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் இல்லைன்றது உங்கள் அத்தை எப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட குத்தி காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். ஸோ உங்கள் அத்தையாக இருக்கட்டும், உங்கள் மாமாவும் அப்படி தான் ஒரு டைமில் தேவைப்பட்டு அப்படி சொல்லுவார். ஸோ இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஸோ அப்படி தான் உங்கள் ஒர்க்கில் அப்படியே ஒரு மாதிரி சேடாக தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தேவங்க வரான். ஸோ அப்படி தான் அவன் யாருக்கும் தெரியாமல் நைஸாக வந்து உங்களோட இப்போ பிடிச்சி கேள்றான். நீங்கள் தேவங்க பசிக்குதா, இந்த ஃபுட்டு கொண்டு வர. ஹே என்னாச்சு உனக்கு, என் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது,
கண்ணில் வேர்த்த மாதிரி இருக்கே, யார் என்ன சொன்னா அப்படின்னு இப்போ தேவங்க கேட்குறான். அது அது ஏதோ சொல்ல தேவங்க. அம்மா எதாவது சொன்னாங்களா? இல்லை தேவங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய், ஒழுங்கா சொல்லு, அடிச்சிருவேன் அப்படின்னு தேவங்க கேட்குறான். நீங்களும் ஆமான்னு தலையாடிடுறீங்க. வாங்க தேவங்க, வேணாம் தேவங்க, வா வாயனுங்க அப்படி கத்துறான். இப்போ அப்படியே தேவங்களோட அப்பா அம்மா எல்லாரும் பார்க்குறாங்க. தேவங்க அப்படியே உங்கள் கையை பிடிச்சி எடுத்துட்டு, மா என்னம்மா பேசுனேன் அப்படின்னு தேவங்க கேட்குறான். நான் எதுவும் பேசலையடா, என்னாச்சு? ஓ, அப்போ நீங்கள் எதுவும் பேசலைனால என் பொண்டாட்டி கண்ணில் தானாக வேர்க்குதா அப்படின்ற மாதிரி தேவங்க கேட்குறான். நீங்கள் தேவங்க ஃபேனு, தேவங்க விடு, வாய நீ சுமாரு. மா இங்கே பாருங்கள், எங்களுக்கு இப்போ குழந்தை பெற்றுக்கிறதுல இஷ்டம் இல்லை. நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம். பட் ஆனால் எங்களுக்கு இன்னுமே அந்த குழந்தைன்ற விஷயம் எங்கள் லைஃப்பில் வரல. ஆண்டவன் எங்களுக்கு கொடுக்கல. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு என்ன ஹர்ட் பண்ணுறது, இல்லை என் ஒய்ஃப் வயனை ஹர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, வீடே வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் வீடு மாறி போயிட்டே இருப்போம். ஓ தேங்கா, நல்லா பேச கற்றுக்கிட்டடா அப்படின்னு இப்போ தேங்காப்பா பேசுகிறாரு. பா என்ன பேசுகிறீங்க? என்னடா நேற்று வந்தவளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற, ஒன்று 10 மாதம் சுமந்து பெற்றவன் அம்மாவை மறந்துட்டல அப்படின்னு தேங்கப்பா கத்துறாரு. பா என்ன பேசிகிட்டு இருக்க? அவளுக்கு யாருமே கிடையாதுப்பா. அவங்க ஃபேமிலிலாம் என்னை நம்பி வயனை கொடுத்துருக்காங்க. அப்போ நான் அவளை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கணும்ல. அப்போ நான் அவளை தானே நல்லா டேக் கேர் பண்ண முடியும் அப்படின்னு தேவங்க சொல்கிறான். இப்போ அப்படியே தேவங்கம்மா அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க. தேவங்க லைக் எமோஷ்னலாக பேசுகிறாங்க. நேற்று வந்து உங்களுக்கு இப்போ தேவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுறான். 10 மாதம் இல்லை, உன்னை எத்தனை வருஷமாக, 21 வருஷமாக நான் தானே உன்னை பார்த்துக்கிட்டேன். ஆனால் இப்போது நேற்று வந்தவளுக்கு போய் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறல்ல அப்படின்னு தேவங்கம்மா ஒரு மாதிரி பேசுகிறாங்க. தேவங்கே லைட்டாக கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இங்கே பாருமா, இதுக்கப்புறம் எண்ணெயாக இருக்கட்டும் இல்லை வயனாக இருக்கட்டும், ஹர்ட் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க. வயன் நீ குக்கெலாம் எதுவும் பண்ண தேவையில்ல, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். நீங்கள் தேவங்க வேணாம் தேவங்க, ப்ளீஸ் தேவங்க, விது தேவங்க, எதுக்கு தேவங்க, என் மூலயமா உங்கள் வீட்டில் பிரச்சனை, நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் தேவங்க அப்படின்றீங்க. தேவங்க அப்படியே உங்களை பளிச்சுன்னு ஸ்லாப் அடிக்கிறான். ஏன் என்ன பேசிகிட்டு இருக்க? உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டா எல்லாமே சால்வ் ஆகிடுமா வயன்? சொசைட்டினாலே இப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்காக எல்லாத்துக்காகவும் நம்ம லைஃப்பை கெட்டுக்க முடியாது. எனக்கு நீ, உனக்கு நான், அவ்வளோதான். இவங்கெல்லாம் யார் வேணால் என்ன வேணால் பேசிக்கிட்டோம். நீ என்ன நம்பி வந்திருக்க, உன்னை எப்படி நான் விட முடியும்? என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு தேவங்க கேட்குறான். நீங்கள் தேவங்க பார்க்குறீங்க, ஒழுங்கு மாதிரியே என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உங்கள் ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறான். ஸோ அவன் ஆஃபீஸ்க்கு போகலை. ஸோ உங்கள் கூட தான் உட்காந்துருக்கான். நீங்கள் தேவங்க வேணாம் தேவங்க, அங்கே அத்தை மாமா பாவம் தேவங்க. அவங்க பாவமா? அப்போ அவங்க அவ்வளோ ஹர்ட் பண்ணுறாங்களே, கண்ணை வேர்த்துக்கிட்டு அழுறி, எனக்கு கஷ்டமா இல்லை அப்படின்னு தேவங்க கேட்குறான். நீங்கள் பார்க்குறீங்க தேவங்க, அது இங்கே பாருவாய், எல்லாத்துக்காகவும் நீ பொறுத்துட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. அவங்க பண்ணுறது தப்பு. சும்மா சும்மா உன்னை குத்தி காட்டிகிட்டு இருக்காங்களா? போனால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லி காட்டுறாங்களா? இது அவங்க நல்லா தான் இருக்காங்க. இதோ இந்த ஊர் உலகம் இருக்கே, அவங்க தான் அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படியே என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற ஒரு பொருளை தூக்கி கடாசுறான். நீங்கள் தேவங்க வேணும் தேவங்க, கோவப்படாதீங்க தேவங்க, நமக்கு ஒரு நாள் வரும் தேவங்க. அதுதான் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே வயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவங்க அப்படியே தான். ஸோ அப்படியே டென்ஷனில் வெளியே போயிருப்பான். ஸோ இப்போ நீங்கள் கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எனக்கும் தேவங்க மட்டும் ஏன் எனக்கு குழந்தைங்களே எங்களுக்கு பிறக்காதா? எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செல்ஃபை நீங்கள் திட்டிக்கிறீங்க. ஸோ அப்படி தான் டேஸஸ்லாம் போகுது. இப்போ நீங்கள் தேவங்க அம்மா கூட பேசுகிறதே கிடையாது. ஸோ இப்போ அப்படி தான் நீங்கள் அப்படி தான் தேவங்க கூட தான் பேசுவீங்க. ஸோ குக் பண்ணுறதா இருந்தாலும் தேவங்க குக் பண்ணுவீங்க. ஆனால் தேவங்க அம்மா உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ உங்கள் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ அப்படியே ரூமுக்கு வரீங்க. தேவங்க அப்படி தான் லேப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே வந்து படுக்கலான்னு வரீங்க. தேவங்க பார்த்துட்டு அப்படின்றான். சொல்லு தேவங்க, இன்றைக்கி வேணாண்டி அப்படின்றான். நீங்கள் என்னது? இல்லை இன்றைக்கி மேக் அவுட் வேணாம். புரியல தேவங்க. இன்றைக்கி வேணான்னு சொன்னேன்டி. சரி தேவங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி படுக்கிறீங்க. ஸோ தேவங்க பார்த்துட்டு அப்படியே உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் தேவங்க, நான் வேணான்னு சொன்னேன், நீ வேணான்னு ஒத்துப்பியாடி? ஏன்டி இப்படி இருக்க? ஏன்டி இப்படி இன்னசென்ட்டாக இருக்க அப்படின்னு தேவங்க கேட்குறான். நான் இன்னசென்ட்டாக இருக்கேண்ணா? ஆமாண்டி, வேணான்னு சொன்னா. இல்லை ஃபேமிலியில் எல்லோரும் கேட்குறாங்களே வேணும் அப்படின்னு நம்ம நீ சொல்ல மாட்டேங்கிற பாரு. ஏன் வயன் இப்படி இருக்க? இதனாலவே உன் இன்னசென்ஸை இந்த உலகம் கண்டுபிடிச்சிட்டு உன்னை ஹர்ட் பண்ணுவாங்கடி இன்னும். அது ஏன் வயன் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு தேவங்க சொல்கிறான். நீங்கள் அப்படியே தேவங்க லிட்ரலி அழுதுகிட்டே பார்க்குறீங்க. ஏன் அழற? தேவங்க நமக்கு எப்போ தேவங்க குழந்தை பிறக்கும் அப்படின்னு பார்த்து கேட்குறீங்க. தேவங்க அப்படியே பிறக்கும்டி பிறக்கும்
அப்படி சொல்லிட்டு அப்படி உங்களை ஹக் பண்ணியிருப்பான். ஸோ அப்படி தான் அந்த நைட் போயிருக்கும். ஸோ உங்களுக்கு தேவங்க அன்றைக்கி நைட் எதுவுமே நடந்திருக்காது. ஸோ அப்படி தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ மார்னிங் போல் தேவங்க நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளப்பி விட்டுட்ருக்கீங்க. தேவங்க அப்படி தான் உங்களே பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போது நீங்களும் தேவங்க உங்களுக்கு குட்டி குட்டியான விஷயம் லைக் ஹாப்பியாக இருந்தாலும் அது ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ அவங்க ஏதாவது சின்னதாக பண்ணால் உங்களுக்காக அவன் வாழ்ந்துட்டுருக்கான். ஒரு கேர்ள்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் தான் எல்லாமே நினச்சிட்ருப்பாங்கல்ல. ஸோ அது மாதிரி அவங்க உங்களோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டான். லைக் எப்படின்னா இப்போது நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மா வீட்லேயும் லைக் உங்களை அந்தளவுக்கு கேர் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ உங்களை கல்யாணம் ஆகி அனுப்பி விட்டதோட அவங்க முடிச்சுப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் தானே எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கணும். ஆனால் அவன் அதோடு டபுள் மடங்கு உங்களை நல்லா பார்த்துக்கிறான் அவங்க இருக்க. ஏன்னா உங்களுக்கு அந்த குழந்தைன்ற விஷயம் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கக்கூடாதுன்றது தான். ஸோ அப்படி தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போது அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் தான் அப்படி தான் வீட்டில் உட்காண்ட்ருக்கீங்க. ஹாலில் உட்காந்துட்டு கேட்ராமா பார்த்துட்ருக்கீங்க. நல்லா மழை பெய்யுது. நீங்கள் அப்படியே தேவங்க கால் பண்ணுறீங்க. தேவங்க அப்படியே ஃபோனே எடுக்கல. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. ஏன் தேவங்க காலை எடுக்க மாட்டேங்கிறாரு, ஐயோ பயமாக இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் உட்காண்ட்ருக்கீங்க. இப்போது டோர் பெல் சவுண்ட் கேட்குது. நீங்களும் போகிறீங்க. பார்த்தா தேவங்க தான் நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்கள் தேவங்க பார்க்குறீங்க. தேவங்க உள்ளே வாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே அங்கே ஒரு துண்டு இருக்குது. அதை வந்து தேவங்கிட்ட கொடுக்குறீங்க. தேவங்க அப்படியே செம்ம வெட் ஆகிட்டான். ஃபுல்லாக வெட் ஆகிட்டான். தேவங்க காரில் தானே வந்தீங்க, ஏன் வெட் ஆகிட்டீங்க அப்படி சொல்லி கேட்குறீங்க. கருப்பு அதில் நினைச்சு பொண்டாட்டி அதான் அப்படி சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்து உட்காடுறான். தென் அவன் ஷூ, தென் சாக்ஸு, தென் பேகு, கோட்டை எல்லாத்தையும் கைட்டு கடாசிட்டு அப்படியே உட்காடுறான். நீங்கள் அப்படியே அவனுக்கு தலையில் அப்படியே ஒய்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்க அப்படியே தலையை காமிச்சிட்ருக்கான். அவன் தலை ஃபுல்லாக செம வெட்டு. ஸோ நீங்கள் அப்படியே தான் அவனுக்கு அப்படியே அதை வந்து ஷேக் பண்ணி அந்த தலையில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ தேவங்க அப்படியே உங்களே பார்க்குறான். பொண்டாட்டி போதும்டி தேவங்க சளி பிடிச்சிக்கும் கம்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க அது ட்ரை ஆகிற வரைக்கும். ஸோ தேவங்க அப்படியே தான் பார்க்குறான். ஸோ இப்போது நீங்கள் எப்பயுமே சாரீ தான் வேர் பண்ணுவீங்க. ஸோ தேவங்க அப்படியே தான் உங்களே பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ டக்குன்னு கீழே பார்த்துருப்பான். ஸோ இப்போ உங்களோட ஹிப்பு நல்லா விசிபிளாக தெரியுது. தேவங்க நோட் பண்ணுறான். ஸோ அவனுக்கு அப்படியே சம்திங் டெம்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வேறு லைட்டாக வெட்டாக இருக்கீங்க. ஸோ தேவங்களோட வாட்டர்லாம் உங்களுக்கு பட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறான். ஸோ அப்படியே உங்களோட ஹிப்பு செம்ம அழகாக தெரியுது. தேவங்க பார்க்குறான். அவனுக்கு அப்படியே டெம்ட் ஆகுது. ஸோ அவன் அப்படி என்ன பண்ணுறானா டக்குன்னு உங்கள் ஹிப்பை பிடிச்சிடுறான். ஸோ அவன் கை ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். அப்படி நீங்கள் தேவங்க அப்படின்றீங்க. தேவங்க அப்படியே வேலையை கண்டினியூ பண்ணு, வேலை நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் மட்டும் அவன் கையை வச்சுட்டு சும்மா இல்லை உங்கள் ஹிப்புக்குள்ளே விட்டுறது, தென் ஜஸ்ட்டு போய்ட்டு ப்ரெஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு கை வச்சிட்ருக்கான். நீங்கள் அவங்க போதுன்றீங்க. தேவங்க அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி இழுத்து அவனோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறான். ஸோ அவன் பேண்ட்டும் ரொம்ப ஈரமாக இருக்குது. நீங்கள் அதில் தான் உட்காந்துருப்பீங்க. தேவங்க பார்க்குறீங்க. அப்படியே தேவங்க அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் ஃப்ரீ ஹேர் விட்டுருப்பீங்க. ஸோ அப்படி தான் அதுலேருந்து தண்ணி ட்ராப் அப்படியே லைட்டாக வழியுது உங்களோட ஃப்ரீ ஹேர்லேருந்து. இப்போ தேவங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு ஏன்டி இதை நாளுக்கு நாள் உன் மேலே விழ வைக்கிற இதோ இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு என்னை உன் மேலே நிறைய ஃபால் பண்ண வைக்கிறல்ல அப்படின்னு தேவங்க உங்களை மாதிரி சரி யூஸிங் வாய்ஸில் பேசுகிறான். நீங்கள் தேவங்க பார்த்துட்டு போங்க தேவங்க அப்படி சொல்லி ஓடுறீங்க. டக்குன்னு தேவங்க உங்கள் கையை பிடிச்சி மாதிரி இழுத்துக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஷோபா மேலே விழுந்துட்டீங்க. இப்போ தேவங்க அப்படியே அவன் ட்ரெஸ்லாம் தூக்கி கடாசிட்டு அப்படி உங்கள் மேலே வந்து படுக்கிறான். நீங்கள் தேவங்க பார்க்குறீங்க. தேவங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாமா பொண்டாட்டி அப்படின்னு கேட்குறான். நீங்கள் தேவங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அப்படி இப்போது உங்களோட ஃபோர்ஹெட்டில் ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே அங்கே கிஸ் பண்ணிவிட்டு தென் உங்கள் ஐஸு, தென் உங்கள் நோஸு, ஃபைனலி உங்கள் லிப்ஸ் கிட்டே வரான். அப்படியே உங்கள் லிப்ஸை லைட்டாக ரப் பண்ணுறான் அவனோட லிப்பால். நீங்கள் அப்படி கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அவங்க அப்படியே இப்போ என்ன பண்ணனா அப்படியே ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். அந்த கிஸ் அப்படி ஒரு 5 or 10 minutes போகுது. அதுக்கப்புறம் உங்களால் ப்ரீத் பண்ண முடியல. உங்கள் லிப்ஸை ரப் பண்ணிக்கிட்டே அப்படியே அவங்க தள்ளி விட்டுறீங்க. அவங்க அப்படியே உங்களே பார்க்குறான். சரி யூஸிங் ஐஸில் நீங்கள் அப்படி தான் போதும் தேவங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஏந்திரிக்கலான்னு பார்க்குறீங்க. தேவங்க உங்கள் 2 கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி இங்கே ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனை வைட் ஐஸில் பார்க்குறீங்க. தேவங்க அப்படி என்ன பண்ணுறானா தென் அப்படியே தான் உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணி போடுறான். நீங்கள் அப்படி தேவங்கே பார்க்குறீங்க. ஸோ அப்புறம் என்ன உங்களுக்கு தேவங்கும் அந்த ரைனி டைமில் செம்ம மழை பெய்யுது. தென் அந்த ரூமே ஃபுல்லாகவே கோல்டாக
ஹாட்டாக இருக்குது, சுற்றி அவங்க மேலே இருக்க தண்ணிலாம் அவங்க மேலே படுறது. ஸோ அப்படி தான் அந்த மேக் அவுட் ரொம்ப ரொமான்டிக்காக போயிருக்கும். லைக் லிட்ரலி நீங்களும் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. ஸோ நல்லா ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க அப்படியே அவனும் ஸ்டாப் பண்ணிட்டு அவனை உங்கள் பக்கத்துலேயே படுத்துக்கிறான். ஸோ லைக் கீழே படுத்துக்கிறான், நீங்கள் ஷோபாவில் படுத்துருக்கீங்க. ஸோ அப்படி தான் நீங்களும் கீழே வந்துட்டு அவங்க அப்படியே ஹக் பண்ணி படுத்துருப்பீங்க. ஸோ அப்படி தான் நைட் போயிருக்கும். ஸோ மார்னிங் போல் அவங்க பார்க்குறீங்க, அவங்க அப்படி தான் தூங்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி தான் நீங்கள் உங்கள் ஒர்க்கில் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தேவங்க அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக எழுந்திரிக்கிறான். அவனுக்கு என்ன ஆகிருக்குன்னா, அவனுக்கு காஃபு, அப்புறம் சளி, கோல்டு எல்லாமே பிடிச்சிக்கிச்சு. தேவங்க அப்படியே அச்சு அப்படின்றான். நீங்கள் அப்படியே ஓடி வந்தேன். தேவங்க என்னாச்சு? தெரியல பொண்டாட்டி, நேற்று வெட்ட வந்து எல்லா வேலையும் பண்ணலை அச்சு அப்படின்றான். நீங்கள் ஐயோ கோல்டு பிடிச்சிக்கிச்சா தேவங்க, நான் அப்பயே சொன்ன ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்கன்னு கேட்டிங்களா? சரி இருங்க அப்படியே சொல்லிட்டு நீங்கள் அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு தைலம் இருக்கும், அதை அப்படியே ஹாட் வாட்டரில் போட்டு அதை அப்படியே ஒரு கரண்டி மாதிரி நம்ம ஊரில் ஆவி பிடிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் அப்படி ஒரு பெரிய பிளாங்கெட் எடுத்துகிட்டு வந்து தேவங்க மேலே தலையில் போடுறீங்க. தேவங்க பார்த்துட்டு எதுக்கடி அச்சு அப்படின்றான். தேவங்க சளி பிடிச்சிருந்தா இப்படி தான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுங்க, இந்த பிளாங்கெட்குள்ளே போயிட்டு அப்புறம் இந்த தண்ணியில் இருக்க இந்த கரண்டி இருக்குல்ல அப்படி சுற்றுங்க, அப்படியே புகை வரும் ஒரு மாதிரி. நெருப்பு புகையாடி? இல்லை தேவங்க, ஆவின்னு சொல்லுவாங்க, அது வரும். அது நல்லா உங்களோட பாடிக்குள்ளே நல்லா இழுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் காது, அப்புறம் உங்கள் மூக்கு, தென் அப்படியே மூக்கு வழியாக இழுத்துக்கோங்க. உங்கள் வாயை ஓப்பன் பண்ணி ஆன்னு சொல்லுங்கள். தென் உங்கள் தலையை காட்டுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேவங்க பார்க்குறான். தேவங்க பண்ணு தேவங்க. நான் மட்டும் தனியாக பண்ணலடி, நீ வந்து பண்ண அப்படின்னு தேவங்க கேட்குறான். ஐயோ தேவங்க பண்ணு, சரி எப்படின்னு சொல்லி குட்ரி அச்சு அப்படின்றான். பாருங்க கோல்டு ரொம்ப பிடிச்சிக்க போகுது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தேவங்க நடுவில் அந்த கரண்டி தென் அப்புறம் அந்த கப்பு இருக்குது, சுடு தண்ணியில் தைலத்தை போட்டு அந்த கப்பு இருக்குது. ஸோ அந்த பவுலில் நீங்கள் அப்படியே சுற்றிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த ஆவியும் லைட்டாக மேலே வருது. ஸோ அப்படியே தேவங்க பார்த்து தேவங்க இன்ஹேல் பண்ணுங்க அப்படின்றீங்க. தேவங்க அப்படியே அதை இழுத்துட்ருக்கான் உள்ள. நல்லா இன்ஹேல் பண்ணிக்கோங்க. என்ன நான் சுற்றிட்டே இருக்கேன். இன்னும் தான் நேற்று பண்ண, நீனும் பண்ணிக்கொடி. எனக்குலாம் சளி பிடிக்காது, உனக்கு தான் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க டக்குன்னு. அச்சு அப்படின்றீங்க. பிடிச்சிருச்சா தான் வேற பற்றி என்ன சொல்கிற, நீயும் பிடி அப்படின்ட்டு தேங்க. நீங்களும் அப்படியே ரெண்டு பேரும் உங்கள் தலையை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கிட்டு அப்படி தான் ரெண்டு பேரும் வேது பிடிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. பார்த்தா எங்கள் தேவங்களோட அப்பா அம்மா ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கதை பார்த்துட்டு தேவங்கா அப்படின்னு இப்போ அப்படியே அவங்க அம்மா கத்துறாங்க, தேவங்களோட அம்மா. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளேருந்து வரீங்க, யாரிடாதுன்ற மாதிரி. ஸோ நீங்கள் தேவங்களோட அம்மா பார்த்துட்டு தேவங்க அத்தை மாமா வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு தேவங்களோட அப்பா கேட்குறாரு. இப்போது அப்படியே தேவங்க பார்த்துட்டு என்னப்பா சளி பிடிச்சிக்கிச்சு, அதுதான் நானும் அவ்வளோ கொஞ்சம் ஆவி பிடிச்சிட்ருக்கோம். ஆவி பிடிக்கிறீங்களா? அழகாக டாக்டர்கிட்ட போனால் மெடிசன் கொடுப்பாரு, அவ்வளோதான். அதுக்கு போய் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு தேவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் கேட்குறாங்க. அத்தை இது பண்ணால் கண்டிப்பாக சளி சரியாக போயிடும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பாடுறா எப்படி என் மருமகளுக்கு அப்படியே டாக்டர் பதவியே கொடுத்துடலாம் போலக்கு அப்படின்ற மாதிரி இங்கே தேவங்களோட அம்மா ஒரு மாதிரி உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. தேவங்க பார்த்துட்டு அவள் என் நல்லது தானே செய்கிறா, அது தப்பா அப்படின்ட்டு அவங்க மறுபடியும் அச்சோ அப்படியே தும்புறான். ஐயோ என் பையனுக்கு உடம்பு சரியில்லாத அளவுக்கு என்னடி பண்ண, அவனை என்னடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தேவங்க மேலே அப்படியே விழறாங்க. தேவங்களோட அம்மா அப்படியே லைக் அப்படியே பாசத்தை காட்டுறாங்களாம்மா. ஸோ நீங்கள் அப்படியே தேவங்களோட அம்மாவை பார்க்குறீங்க. இல்லை நேற்று செம்ம மழை இல்லை, அவர் லேட்டாக வந்தார், அதை நனைஞ்சிட்டார். ஏன் நனைஞ்சானா தூண்டலை தரமாட்டியா அப்படி சொல்லிட்டு அவங்களோட அம்மா கேட்குறாங்க. நீங்கள் கொடுத்தனா எதுக்குமா அவ்வளோ திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு தேவங்க கேட்குறான். டேய் ஒரு ஒய்ஃப்னா எவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கணும், உனக்கு உடம்பு சரியில்லாத அளவுக்கு என்னடா நொட்டிகிட்டு இருந்தாவ அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படி தான் அந்த கப்பை எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் பிளாங்கெட் எடுத்துகிட்டு அப்படியே போயிருப்பீங்க கிச்சனுக்கு. ஸோ அவங்களும் அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ தேவங்க நீங்கள் பேர் எதுக்கும் ஃபீல் பண்ணாத, ஸோ பார்த்துக்கோ, நான் ஆஃபீஸ்க்கு போயிடுறேன். தேவங்க உடம்பு சரியில்லை எப்படி போவீங்க, அது நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு. அவங்க ஒன்று ஹர்ட் பண்ணுற மாதிரி எதாவது பேசுனாங்கன்னா எனக்கு கால் பண்ணு, நான் பேசிக்கிறேன். வேணா தேவங்க நீ கம்முன்னுருவாயன், நீங்கள் எவ்வளோ தான் என்ன சென்டர் காமிச்சிக்க போகிற
எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். சரியா? சரி ஓகே பொண்டாட்டி பார்த்துருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு லிப்ஸில் லைட்டாக கிஸ் பண்ணிட்டு அவன் கிளம்பியிருப்பான். ஸோ நீங்கள்கிட்ட அவங்க அப்படியே அனுப்பி வச்சுட்டு உங்கள் ஒர்க்கில் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வீடை க்ளீன் பண்ணுறது அது இதுன்ட்டு ஸோ எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம தேவங்களோட ஆஃபீஸை பார்க்கலாம். ஸோ தேவங்க வந்திருப்பான். ஸோ அவன் லைட்டாக அவன் மூக்கே ரெட் ஆகிடுச்சு. இப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு நான் மச்சான் மூக்கு ரெட்டாக இருக்குது என்ன ஆச்சு அப்படின்னு இப்போ ஜங்கு கேட்குறான். அதை வேற ஏன்டா கேட்குற, நேற்று என் கார் நின்று போய் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பாதியிலே அப்போ நான் நடந்து வீட்டுக்கு ஓடி வந்தேன். அதான் லைட்டாக சளி பிடிச்சிக்கிச்சு. ஆனால் பரவாயில்லடா ஓரளவு ரிலாக்ஸாக இருக்குது. அடப்பாவி எப்பட்றா இந்த சிஸ்டர் எதாவது பண்ணாங்களா என்ன அப்படின்னு கேட்குறான். இல்லைடா அவள் ஒன்றும் பண்ணல, அவதான்டா பண்ணா அப்படின்ற மாதிரி இப்போது அவங்க ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு போகிறான். என்னடா அது மாப்பிள்ளைக்கு ஷையெல்லாம் வருது. தேங்க என்னடா புதுசாக வைக்கலாம் படுற, அதுவா ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு தேங்கும். நீங்கள் அந்த இதெல்லாம் பண்ணியிருப்பீங்களே, ஸோ ஆவி பிடிக்க சொல்லி அந்த தேவங்க இதெல்லாம் பண்ணியிருப்பீங்களே. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ஜேகே கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். டேய் என்னடா சொல்கிற, புது மருந்தாக இருக்கேடா. இந்த மாதிரி நம்ம சவுத் கொரியாவில் யாருக்குமே இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம், ஊசி போடுவோம், சரியாக போயிடுவோம். இதே என்னடா புது ட்ரீட்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். ஸோ இப்போ தேங்க பார்த்துட்டு இது என் பொண்டாட்டி ட்ரீட்மெண்ட்ரா அப்படின்ட்டு தேங்க ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு போகிறான். அப்புறம்டா வீட்டில் எப்படி போகுது, அது ஏன்டா கேட்குற, எங்கள் அம்மா ஏன்னா ஊர்லேருந்து வந்துச்சுன்னே தெரில, நல்லா தாண்டா போயிட்டு இருந்துச்சு. அவளும் நானும் அந்த பெட்ஷீட்குள்ளே பிளாங்கெட்குள்ளே ரொமான்ஸ் போயிட்டே தான் இருந்துச்சு. கடைசியில் எங்கள் அம்மா வந்துட்டாங்க. ஏன்டா ஊர்லேருந்து அதுக்குள்ளே வந்துட்டாங்களா தெரிலையே, நான் அதை பற்றி எதுவும் கேட்கல. ஏதாவது வேலை இருக்குன்னு வந்திருப்பாங்க. இவங்களுக்கும் வேறு வேலை இல்லை, அந்த ஊரில் இருக்கவங்களுக்கும் வேறு வேலை இல்லை. ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லியிருப்பாங்க, அதான் வந்திருப்பாங்க. ஏன்டா எங்களுக்கு மட்டும் இந்த குழந்தை விஷயத்தில் மட்டும் எங்களால் இதை ஒரு ஸ்டெப் எடுக்க முடியல அப்படின்னு அவங்க சேட் ஆகுறான். இப்போ ஜேக்கே பார்த்துட்டு மச்சான் கடவுள் என்றைக்குமே சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டாருடா. அந்த நம்பிக்கையை விட்டுறாத, உனக்கான நாள் கண்டிப்பாக வரும். உனக்கும் வைன் சிஸ்டருக்கும் கண்டிப்பாக ஒரு குழந்தை பிறக்கும். நான் சொல்கிறேன்டா, என்றைக்குமே கடவுள் நம்மளை சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டாருடா அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்கு கொஞ்சம் மோட்டிவாக பேசிகிட்டு இருக்கான். ஏய் இல்லைன்னா நீ இப்படி பண்ணாண்டா அப்படின்ற மாதிரி இப்போது ஜங்குக்கு சொல்கிறான். இப்போதையும் இப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கேட்குறான். இப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வேணா இருக்காங்க, அவங்கக்கிட்ட போனால் கண்டிப்பாக குழந்தைய பற்றி எதாவது சொல்லுவாங்கடா. உனக்கு எதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை வயனுக்கு எதாவது பிரச்சனை இருக்கா. டேய் அப்படி இருந்தால் உடஞ்சிருவாடா அவளுக்கு எதாவது பிரச்சனை இருந்தா. டேய் என்னோட மக்கா இருக்காத, நீ முதல்ல வயனையும் நீயும் போய் பாருங்கள், அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள், அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஒன்றாகிறத பற்றி ஏதாவது பேசுவார்ல, ஸோ அதை பற்றி அந்த டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்களேடா அப்படின்ற மாதிரி இப்போது ஜங்குக்கு சொல்கிறான். டேக்கு லைட்டாக ஓகேன்னு தோணுது. சரி டாக்டர் நம்பர் கொடு, அவர் அட்ரஸ் கொடு அப்படின்ற மாதிரி இப்போட்டே அவன் கேட்குறான். என்கிட்ட இருக்குது இந்த அப்படியே சொல்லிட்டு கொடுத்துருப்பான் ஜங்குக்கு. இப்போதே அவன் வீட்டுக்கு ஈவினிங் போல் வந்துட்டுருக்கான். ஸோ அவனுக்கு ஃபுல்லாக இப்போ கன்ஃபியூஷன், இப்போது என் ஒயன்கிட்ட எப்படி இப்போ இதை சொல்கிறதுன்ற மாதிரி. ஸோ இப்போது அப்படி தான் நீங்கள் அவங்க ஒர்க்கில் பண்ணிவிட்டு அப்படி ரூமில் தூங்கிட்டு இருக்கீங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக. அவங்க அப்படி தான் வந்திருப்பான். ஸோ அப்படியே வந்து பார்க்குறான், நீங்கள் ரொம்ப டயர்டில் படுத்திருக்கீங்க. இப்போது அவங்க அப்படி உங்ககிட்ட க்ளோஸாக வரான். நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. இப்போது உங்கள் மேலே லைட்டாக முடி இருக்குது, உங்கள் லிப்ஸில் ஒட்டிகிட்ருக்கு. ஸோ அவங்க அப்படியே அதை எடுத்துகிட்டு அப்படி உங்கள் லிப்ஸ் கிட்ட வரான். ஸோ அப்படியே ரொமான்டிக்காக அவங்கள பார்த்துக்கிட்டே அப்படி உங்கள் கிட்ட வரான். நீங்கள் என்னடா ஹாட்டாக ஒரு ப்ரீத் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சிருப்பீங்க. அவங்க அப்படி உங்கள் கிட்ட வந்திருப்பான். ஸோ நீங்கள் அம்மா பேய் பேய் அப்படின்றீங்க. அவங்க பார்த்துட்டு ஏய் நான் தாண்டி. அவங்க நீங்களா, நான் பேயின்னு பயந்துட்டேன். சரி எப்போ வந்தீங்க, ஐயோ அப்படி சொல்லிட்டு அப்படியே ஏந்திரிக்கிறீங்க. ஸோ ஏய் அடு சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா. இல்லை அவங்க வாங்க உங்களுக்கு ஏதாவது. இல்லடி பொண்டாட்டி ஒன்று சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்க மாட்டியே. நீ எது சொல்கிறதா இருந்தாலும் என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஸ்வீட் உனக்காக நான் பண்ணியிருக்கேன். எங்கள் ஊர் அல்வா, அது நீ டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இது நார்மலான அல்வா போல் இருக்காது, இது பம்கின் அல்வா, ரொம்ப நல்லாயிருக்கும். நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு தேவங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் நேராக கிச்சனுக்கு ஓடுறீங்க. தேவங்க அப்படி தான் அவங்கள்ட்ட ஏதோ சொல்ல வரான். ஆனால் நீங்கள் அதை கேட்காம அவனுக்கு அந்த பம்கின் அல்வா கொடுக்குறீங்க. தேவங்க சாப்பிட்டுட்டு நல்லாக்க பொண்டாட்டி நான் சொல்லவதை கேளு. தேவங்க நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு. சரி எதுக்கு ஸ்வீட்டு. இல்லை தேவங்க அது வந்து நான் நார்மலாக யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன்னா அப்போது இந்த அல்வா வந்துச்சு, அதனால தான். நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்கு பொண்டாட்டி அப்படியா ரொம்ப நல்லாக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க இருக்கலாம் தேவங்க அப்படியே இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் ஸ்மைல் பண்ணுறதை பார்த்துட்டு. ஸோ இப்போ சொல்ல போகிற விஷயத்த கேட்டால் பயந்துருவாளா இல்லை அவள் சேட் ஆகிடுவாளா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய தாட்ஸ் ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கான். சரி தேவங்க சாப்பிட்டியா அப்படி
சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களோட மவுத்லாம் போய் வைப் பண்ணி விட்டுட்டு, சரி தேவங்க வா ரூமுக்கு போகலாம் அப்படின்றீங்க. தேவங்க சரி ஓகே ரூமில் போய் பேசிக்கலான்னு சொல்லிட்டு இப்படி ரூமில் உட்காந்துட்டு, ஆ தேவங்க ஏதோ சொல்லணும் சொன்னியே சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. தேவங்க வயன் நம்ம குழந்தைய பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல. ஆமாம் தேவங்க, இதை நான் ஜங்கு கிட்ட பேசினேன். அவன் ஒரு டாக்டர் பற்றி சொன்னான், நம்ம அங்கே போய் பார்க்கலாமாடி அப்படின்னு இப்போ தேவங்க சொல்கிறான். நீங்கள் அப்படியே தேவங்க பார்க்குறீங்க. தேவங்க நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டோம், இதுவும் வேணாண்ணா, ஆனால் என்ன தேவங்க பண்ணுறது? இல்லடி அவன் ரொம்ப கன்ஃபார்மாக சொன்னான், எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டோம், கடைசியாக இது மட்டும் ட்ரை பண்ணலாமே பொண்டாட்டி ப்ளீஸ்டின்றான். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே தான் இப்போது அப்படியே இதுக்கு தான் கிளம்பிட்டுருக்கீங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்புறீங்க. உங்கள் முகத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபையான ஃபீலே இல்லை. ஸோ என்ன இருந்தாலும் இதுவும் அப்படி தான் வரப்போகுது அப்படின்னு மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அப்படியே தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் அத்தை மாமாலாம் கேட்குறாங்க எங்கே போகிறீங்கன்ட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்ற மாதிரி இப்போது அப்படி தேவங்களோட அம்மாவுக்கு அப்படி எரியுது. சரி போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கடுப்பாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பெருசாக கேட்டுக்கல. ஸோ அப்படி தான் நீங்கள் தேவங்களோட கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படி தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பீங்க, ஜங்குக்கு சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ இப்போ நீங்களும் டாக்டர் கிட்ட வந்துட்டீங்க. ஸோ இப்போ அவங்களும் பேசிட்டு சரின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் அவங்க ஒரு லேடி டாக்டர் தான். ஸோ அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. தென் ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்போ தேவங்க செக் பண்ணிட்டாங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தேவ் உங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் ரொம்ப சேட் ஆகிட்டீங்க. டாக்டர்கிட்ட என்ன பிரச்சனை, ஏன் அவருக்கு என்ன, என் ஹஸ்பண்டுக்கு ஒன்றும் கிடையாது, அவர் நல்லா தான் இருக்கார், டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்படி நீங்கள் கொஞ்சம் பயப்படுறீங்க. இப்போது தேவன் பார்த்துட்டு வயன் கொஞ்சம் அமைதியாக இருடி, டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள் என்ன பிரச்சனை எனக்கு. மிஸ்டர் கிம் தேவ், உங்களால் ஸ்பெர்ம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுல தான் பிரச்சனை. எனக்கு ஓமில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்களால கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்க முடியும். பட் ஆனால் உங்கள் ஸ்பெர்மில் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. கண்டிப்பாக உங்கள் ஸ்பெர்மால், அதாவது உங்கள் மூலிமா கண்டிப்பாக எனக்கு குழந்தை பெற்றுக்க கண்டிப்பாக முடியாது. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு தான் தேவங்க பிரச்சனை இருக்குது அப்படின்னு டாக்டர் சொன்னே. அவங்க லைட்டாக சேட் ஆகிட்டான். டாக்டர் இப்போது இதுக்கு என்ன பண்ணுறது, வேணால் ஒன்று பண்ணலாம். இது உங்களுக்கு ஓகேவான்னு தான் நான் உங்களை கேட்கணும், பட் ஆனால் உங்கள் ஹஸ்பண்டையும் தான் நான் கேட்கணும். நாங்கள் எங்கள் மெடிக்கல் படி குழந்த பிறக்காதவங்களுக்குலாம் நாங்கள் ஒன்று பண்ணுவோம். டெஸ்ட் பேபி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க தான். ஸோ அப்படி தான் டாக்டர் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தேவ் உங்களுக்கு இல்லை விருப்பமா நாங்கள் டெஸ்ட் பேபி எனக்கு வைக்கிறதில்ல அப்படின்னு தேவங்க பார்த்து கேட்குறாங்க. இப்போ தேவங்க அப்படியே தான் முழிக்கிறான், ஏன்னா அவனுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ அவன் அப்படியே அதை பற்றி என்ன டாக்டர்கிட்ட கேட்குறான். டாக்டரும் அதை பற்றி என்ன எதுன்னு சொன்னோடனே தேவங்க டாக்டர் ஏன் ஸ்பெர்ம் இல்லாமல் வேறு ஒருத்தவங்க ஸ்பெர்மா அப்படின்னு இப்போ தேவங்க கேட்குறான். ஆமாம் மிஸ்டர் கிம் தேவ், நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். ஸோ உங்கள் ஸ்பெர்ம் மூலயமா குழந்தை கண்டிப்பாக வராது. வேணால் என்னோடய ஓவம் கரெக்டாக இருக்குது, நாங்கள் வேறு ஒருத்தவங்களோட ஸ்பெர்மை எடுத்து தான் வயனுக்கு வைப்போம். ஸோ அது மூலயமா வயனுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். நீங்கள் எதுவும் ஓகே சொல்கிறீங்க? இது நான் உடனேலாம் உங்களை கட்டாயப்படுத்தலை, நீங்கள் 2 பேரும் நல்லா யோசித்து சிந்தனை பண்ணி நீங்கள் சொன்னால் போதும். எது ஓகே, நீங்கள் 2 பேரும் நல்லா திங்க் பண்ணிவிட்டு வந்து சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு டாக்டர் சொன்னோன்னே இப்போது உங்களுக்கும் தேவங்கும் இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. ஸோ அப்படி தேவங்க பார்க்குறீங்க. தேவங்க சரி டாக்டர் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க டாக்டருக்கு தர வேண்டிய ஃபீஸ்லாம் கொடுத்துட்டு அப்படி உங்களை ஹக் பண்ணி கூப்பிட்டு வரான். நீங்கள் அப்படியே தேவங்க பார்த்துட்டு காரில் உட்காந்துட்டு தேவங்க எனக்கு இதில் விருப்பம் இல்லை, வேண்டாம் அப்படின்றீங்க. தேவங்க பார்த்துட்டு பொண்டாட்டி கொஞ்சம் பொறுமையாரு. தேவங்க ஸ்பெர்ம் இல்லாமல் நான் வேறு ஸ்பெர்மை வச்சுக்கிட்டு அது எப்படி தேவங்க நல்லாயிருக்கும், வேண்டாம் தேவங்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேவங்க பார்த்துட்டு பொண்டாட்டி என் மூலியமாக குழந்தை இல்லைன்னா என்னடி, உனக்கு ஒரு குழந்தை இருந்தால் போதும். தேவங்க அடிச்சுன்னா உன் குழந்தை இல்லாமல் வேறு ஒரு குழந்தைய நான் எப்படி தேவங்க வச்சுக்க முடியும், முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன், நீயே சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தேவங்க பார்த்துட்ருக்கீங்க. தேவங்க புரிஞ்சுக்கொடி, வேறு எப்படி குழந்தைய பெற்றுக்க முடியும், இப்படியே குழந்தை பெற்றுக்காமல் அப்படி இருக்க போகிறோமா சொல்லு அப்படின்னு தேவங்க கேட்குறா. நீங்கள் தேவங்க அதுக்காக வேறு ஒருத்தவங்க குழந்தை எப்படி தேவங்க நான் வச்சுக்க முடியும், அது தப்பு இல்லை தேவங்க, அது இந்த காலத்து தப்பு இல்லடி, வச்சுக்கொடி அப்படின்னு தேவங்க ஃபோர்ஸ் பண்ணுறான். நீங்கள் முடியாது, நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படி தான் நீ வீட்டுக்கு போ, நான் வீட்டுக்கு போகணும் பேசவே மாட்டேன் தேவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்து தேவங்க எவ்வளோ பேச ட்ரை பண்ணுறான், பட் நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க. ஸோ இப்படி தான் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் இப்போது தேவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் உட்காந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கீங்க. அது ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னு தேவங்களோட அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியலை.
வாசனை தான் இங்கே வரைக்கும் அடிக்குதே, ஏன் வயன் நீ ஏன் சொல்லணும்ல அப்படின்னு இப்போ தேவங்க அம்மா கேட்குறான். அது ஓ குழந்த பிறக்கலையே என்னடா ஏதுன்னு போயிருப்பீங்க கரெக்டா அப்படின்னு தேவங்க அம்மா கேட்குறாங்க. இப்போ தேவங்கோ அம்மா கொஞ்சம் நிறுத்துறியா, அவளை ஹர்ட் பண்ணுறதை நிறுத்துறியா அப்படின்னு தேவங்கா தான். என்ன தேவங்கா நேற்று வந்தவளுக்கு சப்போர்ட் இப்படி பறக்குது, அம்மா இங்கே பாரு அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உன் பையனுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு தேவங்க சொல்கிறான். இப்போ தேவங்கம்மா பார்த்துட்டு என்னடா என்ன சொல்கிற, ஆமாம் டாக்டர்கிட்ட கேட்டு வந்துட்டேன், என்னோட ஹெல்த் எல்லாமே நல்லா இருக்குது, அவளால் கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்க முடியும், அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னால் தான் என்னால் தான் குழந்தைய தர முடியாதான், ஸ்பெர்மில் ஏதோ பிரச்சனை இருக்கான் அப்படின்னு தேவங்க அப்படி ஒரு மாதிரி உடஞ்சிட்டு பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் தேவங்க பார்க்குறீங்க என்னால் தாம்மா தர முடியாது, புரிச்சுக்கோமா, அவளை ஏமா ஹர்ட் பண்ணுற அப்படின்னு தேவங்கம்மா ஹர்ட் ஆகிட்டு அப்படி ரூமுக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ நீங்கள் தேவங்க ஹக் பண்ணிவிட்டு தேவங்க என்ன ஆச்சு உனக்கு, ஏன் அழுற அப்படி தேவங்க கேட்குறீங்க. சாரி ஒன் சாரிடி, எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே, இத்தனை மாதமாக நீ அனுபவித்தது எல்லாத்துக்கும் நான் தானடி காரணம், ஆனால் நீ அதை ஏன்டி அனுபவிச்ச, சாரிடி பொண்டாட்டி, எல்லாத்துக்கும் மன்னிச்சிருடி என்ன அப்படி சொல்லி தேவங்க உங்களை ஹக் பண்ணி அழுதுட்ருக்கான். தேவங்க நீ ஏன் அழுற தேவங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது தேவங்க, எனக்கு குழந்தைய வேணாம் தேவங்க, எனக்கு நீ போதும் தேவங்க, எனக்கு நீ போதும் அப்படின்னு நீங்கள் தேவங்க ஹக் பண்ணி அழுதுட்ருக்கீங்க. ஸோ தேவங்க அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவனும் தூங்கியிருப்பான். ஸோ தேவங்க அப்படியே உங்கள் லேப்பில் குழந்த மாதிரி தூங்குறான். ஸோ அதை பார்க்கும்போது நீங்கள் அப்படியே எனக்கு குழந்தைய வேணாம் தேவங்க, எனக்கு நீ போதும், எனக்கு நீ தான் குழந்த அப்படின்னு தேவங்கோட முடியெல்லாம் அப்படியே ரப் பண்ணிக்கிட்டு தேவங்க நல்லா தூங்க வச்சுட்டு அப்படியே அவனை அழகாக பெட்டில் படுக்க வச்சுட்டு நீங்களும் பக்கத்தில் தேவங்க அப்படியே ஹக் பண்ணி படுத்துக்கிட்டீங்க. தேவங்க அப்படி என்ன பண்ணியிருப்பானா உங்களை லைட்டாக மேலே தூக்கி லைக் லைக் அவன் கீழே இருக்கான், ஸோ நீங்கள் மேலே இருக்கீங்க, ஸோ அவன் அப்படியே உங்கள் செஸ்ட்டு கிட்ட நல்லா டைட்டாக வந்து உங்கள் அந்த செஸ்ட்டுக்கு நடுவில் அப்படி படுத்துட்ருக்கான். தேவங்க பண்ணுறதை பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே தேவங்க நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. தேவங்க அப்படியே உங்கள் செஸ்ட்டுக்கு நடுவில் நல்லா தூங்கிட்டான். ஸோ அப்படி தான் அந்த மூமெண்ட்ஸ் போகுது. ஸோ அப்படியே தான் இப்படியே ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு தேவங்க கல்யாணம் ஆகி 9லேருந்து 10 மந்த்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு உங்களுக்கு தேவங்க கல்யாணம் ஆகி. ஊர் உலகத்தில் இருக்க எல்லாருமே தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க, என்னடா வயனுக்கு குழந்தை இல்லை, எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வயனுக்கு தான் பிரச்சனை நினச்சிக்கிறாங்க. பட் ஆனால் வயனுக்கு பிரச்சனை இல்லை, தேவங்களுக்கு தான் பிரச்சனை. அது யாராலும் வெளியே சொல்ல முடியல. தேவங்க அம்மாவை என்ன பண்ணுறாங்கன்னா வயனுக்கு தான் பிரச்சனை இருக்குன்ற மாதிரிலாம் ஊர் உலகத்தில் எல்லாருக்கும் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் எல்லாருமே இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் எப்படி போல உங்கள் லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி தான் உங்கள் அப்பா அம்மா வராங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு என்னம்மா இந்த விசேஷம் இல்லையா அப்படின்லாம் கேட்குறாங்க. உங்களுக்கெல்லாம் ஹர்ட்டாக இருக்குது, யார் இந்த மாதிரி யாராவது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா அம்மாவே இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்த உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறீங்க. அவங்கெல்லாம் அப்படியே உடஞ்சிட்டாங்க. நான் அப்பயே சொன்னேன், இவெல்லாம் நம்ம குடும்பத்தில் இருந்தால் கண்டிப்பாக உனக்கு பிரச்சனை வருவாய், இந்த நான் உனக்கு ஒரு பேர பிள்ளைய நான் பார்த்துருப்பேன், ஏன் நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, அம்மா வாயை மூடுமா என்னம்மா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு உங்கள் அம்மா அப்பா கேட்குறீங்க. ஸோ உங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப உடஞ்சிட்டாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்ற மாதிரி இப்போ அவங்க தெரிஞ்சு வந்தோடனே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி நீங்களும் தேவங்க லவ் மேரேஜ் தான். ஸோ நீங்கள் தேவங்க காலேஜ்லேருந்து லவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ லவ் பண்ணி தேவங்க தான் எனக்கு வேணும்னு சொல்லி அடம்லாம் பிடிச்சிருப்பீங்க. ஸோ அதனால தான் தேவங்களோட அப்பா அம்மாவுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் லவ் தானே பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால தான். ஸோ ஆனால் அவங்களும் ஏற்றிருப்பாங்க, அந்த அளவுக்கு உங்களை ஃபுல்லாலாம் ஏற்றுக்கல, லிட்ரலி கொஞ்சமாக ஏற்றிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட சும்மா சும்மா எரிஞ்சு விழுறது, உங்களை வேலை வாங்குறது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தேவங்களுக்கு வேறு ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணுற மாதிரி தான் ஐடியா. பட் ஆனால் நீங்கள் தான் அதுக்குள்ளே மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களே. ஸோ அந்த கடுப்பில் தான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தேவங்கம்மா கேட்டுட்டு இதான் சான்ஸு, உங்களுக்கு உங்கள் 2 பேருக்கு டிவோர்ஸ் வாங்கிடணும், ஸோ இது மூலயமா பிரச்சனை பெருசாக்கிடலாம் அப்படின்னு தேவங்க அம்மா அப்படி வில்லத்தனமாக யோசிக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படி தேவங்க வரான். ஸோ அப்படி தான் உங்களை பார்த்து பேசிட்டு அப்படியே உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இப்போது உங்கள் அப்பா அம்மாலாம் தேவங்க கிட்ட அந்தளவுக்கு பேசலை. ஸோ சும்மா அப்படி என்னப்பா நல்லாக்கி அவ்வளோதான். ஸோ தேவங்க அப்படியே தான் உட்காந்துருக்கான். இப்போ அப்படியே தேவங்க அம்மா வந்து பார்த்துட்டு தேவங்க இந்த குடும்பமாக சேர்ந்து ஒன்று வெறுக்குதுடா அப்படின்ற மாதிரி இப்போது தேவங்க அம்மா அப்படி குண்டு தூக்கி போகிறாங்க. தேவங்க என்னம்மா வளர்ற, ஆமாண்டா இந்த வயன் உன்னை பணக்காரனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம் அப்படி இப்படி தப்பாக பேசுகிறாங்க. இப்போது தேவங்க அப்படியே அதெல்லாம் இருக்காது, என்ன வளர்ற அப்படின்னு தேவங்க கேட்குறான். நான் அவங்க பேசுறது கேட்டேன்டா, வயனோட அம்மா வந்து பேசிகிட்டு இருந்தாங்கடா, பணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி அவங்க சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே உங்கள் ஃபேமிலியெல்லாம் வெளியே வந்து என்ன ஆச்சத்து அப்படின்னு நம்ம நீங்கள் கேட்குறீங்க. இன்னும் என்ன ஆகலைன்னு கேளுமா. இப்போதே அவங்க அப்படியே என்னம்மா பேசிகிட்டு இருக்க, நீயும் உன் பொண்டாட்டி கேளுடா, அவளுக்கு உன் கூட வாழ இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு அப்படின்னு இப்போது அப்படியே தான் அவங்க கேட்குறாங்க. அவங்க அப்படியே வயன்
என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, என்னாச்சு? எனக்கு புரியல தேவங்க, ஏன் அத்தை இப்படி பேசுகிறாங்கன்னு. ஏய் நட்டிக்காதடி, நட்டிக்காத. உன் அம்மா கூட பேசுனது எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுட்டேன். என்ன எல்லாரும் சேர்ந்து என் பையனை ஏமாத்தலாம் பார்க்குறீங்களா அப்படின்னு தேவங்க அம்மா என்னென்னமோ பேசுகிறாங்க. தேவங்க பார்த்துட்டு, அம்மா என்ன பேசிகிட்டு இருக்க? ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கிறது கேட்குறதே தப்பு, இதில் வேற அவள் இப்படி சொன்னா அப்படி சொன்னால் தப்பாக சொல்கிறியா? டேய் நான் தப்பாலாம் சொல்லலைடா, நீயே போய் கேட்டு பாருடா அப்படின்னு தேவங்க அம்மா சொல்கிறாங்க. வயன் அவங்க சொல்கிறதுல உண்மையா? தேவங்க இல்லை தேவங்க, டேய் நடிக்காதடி, அழுதே நான் நடிக்காத, இப்படி தான் அழுது அழுதே என் பையனை கவுத்துட்டா, என் பையன் அப்படி சொல்லிட்டு தேவங்க அம்மா கத்திட்டு இருக்காங்க. அத்தை தப்பாக பேசாதீங்க அத்தை, நான் அப்படிலாம் பேசலை. அம்மா என்ன ஏன் தான் கேட்டாங்க, நான் அதை பற்றி தான் பேசினேன். என்ன பேசணும் வயன்? உங்களால் தான் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொன்னேன், அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் அம்மா கிட்ட. அதை இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்டி என் பையனுக்கு என்னடி கேடு? நான் என் பையனுக்கும் ரியாவுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் நீ தான் நடுவில் வந்துட்ட. நான் ரியா கூட இருந்திருந்தா அவள் கூட ஒரு 4 பிள்ளையை பெற்று வச்சுருப்பான். நானும் என் வீட்டுக்காரர் சாகிறதுக்குள்ளே ஒரு 4 இல்லை ஒரு 3 பேர பிள்ளையாவது பார்த்துட்டு சாவோண்டி அப்படின்னு தேவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் அத்தை தப்பாக பேசாதீங்க, நான் அப்படிலாம் தேவங்க நினைக்கல அப்படின்னு என்னென்னமோ நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தேவங்க அப்படி தான் செலமை நிற்கிறான். ஏன்னா அவனால் பேச முடியல, அவங்க அப்பா அம்மா இவ்வளோ பேசுகிறாங்களேன்ட்டு. ஸோ அப்படி தான் தேவங்க, நீ இதை சந்தேகப்படுறியா? நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை தேவங்க. வயன் ஸ்டாப் அப்படின்றான். நீங்கள் தேவங்க, நீ ஏன் அன்றைக்கி டெஸ்ட் பேபி வேணான்னு சொல்லும் போது டவுட் ஆச்சுடி. ஏன்டி ஏன் வேணான்னு சொல்ல? உனக்கு குழந்தை மட்டும் தானே வேணும், சொல்லு வயன். ஏன்டி அன்றைக்கி எங்கள் அம்மா அன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போதும் இதே கேள்வி தான் அந்த டாக்டர் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஏன் நீ வேணான்னு சொன்ன? சொல்லு, அதுக்கு பதில் சொல்லு. தேவங்க அப்போ சந்தேகம். ஆமாடி சந்தேகப்படுறேன்டி, சொல்லுடி, நீ விஷயத்த சொல்லு. ஏன் அன்றைக்கி டெஸ்ட் பேபி வேணான்னு சொன்னேன் அப்படின்னு தேவங்க கேட்குறான். ஏன்னா எனக்கு அதில் விருப்பம் இல்லை தேவங்க, நான் எப்படி தேவங்க வேறு ஒருத்தவனத்தை வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ தேவங்க அம்மா பார்த்துட்டு, அப்போது வேறு ஒருத்தவன் அன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்தானே அதை என்னம்மா சொல்ல போகிறேன் அப்படின்றாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியலை தேவங்கும். மா என்ன சொன்ன, திரும்ப சொல்லு. ஆமாண்டா அன்றைக்கி ஒருத்தவன் எவனோ நம்ம வீட்டுக்கு வந்தான், ஆனால் யாருன்னு கேட்டா என் ஃப்ரெண்டுன்னு சொன்னா இவ. இப்போது தேவங்க செம்ம கடுப்பு வருது. வயன் அவங்க சொல்கிறதில்ல உண்மையா? தேவங்க அது ஜாக்சன் தேவங்க, அவன் என்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தான் அப்படின்னு நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. தேவங்க கேட்கல, அவனுக்கு அப்படியே டவுட் ஆகுது. இல்லை வயன் இது செட் ஆகாது, வேணாம் தேவங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத தேவங்க. உன் ஒய்ஃபை நீ நம்ப மாட்டியா தேவங்க? அவங்க விஷயத்தெல்லாம் நம்பாதுன்னு தேவங்க, நான் இருக்கு தேவங்க. வயன் ஸ்டாப், இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது அப்படின்ட்டு அவன் கையில் போட்டிருக்க ரிங்கை அங்கே கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டான். நீங்கள் பார்க்குறீங்க தேவங்க, நான் இன்னும் 3 monthஸில் உனக்கு டிவோர்ஸ் தரேன், வாங்கிட்டு கிளம்பிடு, நீ ஒரு லைஃப்பை நல்லபடியாக லீட் பண்ணிக்கோ அப்படின்னு தேவங்க சொல்லிடுறான். இங்கே தேவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் செம்ம ஹாப்பி. இங்கே தேவங்க பார்க்குறான், இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது, இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு தேவங்க சொல்கிறான். உங்களுக்கு செம கடுப்பாயிடுச்சு. தேவங்க ஓடி போய் ஸ்லாப் பண்ணுறீங்க. என்ன பேசுகிற, என்ன டேஷ் மாதிரி பேசிகிட்டு இருக்க தேவங்க? யாரோ சொன்னதுக்கு போய் நம்புறியா? உன் போட்டாட்டே நம்ப மாட்டியா? உன் போட்டாட்டே நம்ப மாட்டியா? என்னை சந்தேகப்படுறியா தேவங்க? என்னை சந்தேகப்பட்டுட்டால இதுக்கப்புறம் என்ன தேவங்க ஓ டிசிஷன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த ரிங்கை தூக்கி கடாசுறீங்க. இங்கே உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஒன்றும் புரியலாம். வயன்மா என்ன பண்ணுற அப்படின்மா, நிறுத்துமா, எனக்கு இதுக்கப்புறம் இவ்வளோ மாதிரி ஒரு லைஃப்பை லீட் பண்ணணுக்கு ஆசை இல்லை, எனக்கு இவன் மேலே விருப்பமே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அழுதுகிட்டே உங்கள் அம்மா ஹக் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு போகிறீங்க. தேவங்க கஷ்டமாக இருக்குது வயன் அப்படின்றான். நீங்கள் ஆனால் தேவங்களோட வேர்ட்ஸை கேட்காம அப்படி நீங்கள் மட்டும் அந்த வீட்டை விட்டு போயிட்டீங்க. ஏய் பேக்கில் எடுத்துகிட்டு கிளம்படி அப்படின்னு தேவங்களோட அம்மா சொல்கிறாங்க. தென் அப்படி தான் உங்கள் லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் ஃபேமிலி எல்லாருமே அப்படி அந்த வீட்டை விட்டு போயிருப்பாங்க. ஸோ தேவங் உடஞ்சி போயிட்டான். இப்போது அவன் பண்ண டிசிஷன் தப்பான டிசிஷன் சொல்லிவிட்டு அவன் உட்காந்து ரூமில் அழுதுட்ருக்கான். ஸோ தேவங்களோட அம்மா அப்பாலாம் தேவங்க அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. அவள் பண்ணதான் தப்பு, அவள் பண்ணதான் தப்புன்னு. இப்போ தான் தேவனோட அப்பா அம்மாவுக்கு ஒரு வகையான ஹாப்பியாக இருக்குது. இங்கே நீங்கள் வீட்டில் போய் செம்மையாக அழறீங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களை செம்மையாக திட்டுறாங்க, ஏன் இப்படி தப்பான டிசிஷன் எடுத்தேன்ட்டு. ஸோ நீங்கள் அப்படி தான் தேவங்க நினச்சி செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. அப்போது உங்கள் காலுக்கு கீழே ஒரு ஃபோட்டோ இருக்குது, பார்த்தா அது நீங்களும் தேவங்க மேரேஜ் ஆன ஃபோட்டோ தான். அதை பார்த்துட்டு அப்படியே அதை ஓரமாக வச்சுட்டு, அவன் பண்ணது தானே தப்பு, அவன் தானே எனக்கு வேணான்னு சொன்னான் உங்கள் அம்மா அப்பாக்காகவும், எனக்கு அவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை அப்படியே தூக்கி போட்டிங்க. இதெல்லாம் அவங்க அப்பா அம்மா பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் லிட்ரலி கஷ்டமாக இருக்குது. இப்போது கல்யாணம் ஆன பொண்ணு இப்படி டிவோர்ஸுன்ற நிலைமையில வந்து நிற்கிறாளேன்ட்டு. ஸோ அப்படி தான் 3 monthsக்கு அப்புறம் உங்களுக்கு நோட்டீஸ் வருது, தேவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டான்ட்டு. இவ்வளோ தைரியம் இருக்கும்
அவங்க அம்மாக்காகவும் அவங்க அப்பாக்காகவும் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டால, அப்போ நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நோட்டீஸ் அனுப்பிட்டீங்க. ஸோ ஃபைனலி கோர்ட்டில் உங்களுக்கும் தேவனுக்கும் டிவோர்ஸும் வாங்கிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படி தான் போகிறீங்க. தேவங்க அப்படி உங்களை பார்க்குறான். நீங்கள் தேவங்க கண்டுக்கல. ஸோ அப்படி தான் உங்கள் காரில் ஏறி போகிறீங்க. தேவங்க உங்களே பார்க்குறான். ஆனால் அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி தான் தேவங்க அப்படி காரில் போயிட்டுருக்கான் அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு. நீங்கள் அப்படி தான் உட்காந்துட்டு காரில் அப்படி போயிருப்பீங்க உங்கள் அப்பா அம்மா கூட. ஸோ அப்படி தான் அப்படி மந்த்ஸ் இயர் அப்படி ஸ்கிப் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரீங்க. ஸோ திங்ஸ்லாம் வாங்கிட்டுருக்கீங்க. ஸோ அப்படி வாங்கிட்டு இருக்கும்போது யாரையும் பின்னாடி இடிச்சிட்டிங்க. ஓ சாரி அப்படி சொல்லிட்டு அப்படி போகிறீங்க. பார்த்தா அது வேற யாரும் இல்லை, தேவங்க தான். ஸோ தேவங்க உங்களை பார்க்குறான். நீங்கள் தேவங்க பார்க்கல. ஸோ அப்படியே உங்களை பார்க்குறான். அவன் உங்ககிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் நீங்கள் எதுவுமே பேசலை. ஸோ நீங்கள் அப்படியே அவனை கண்டுக்காம மாதிரி போயிட்டீங்க. ஸோ தேவங்க அப்படியே ஹர்ட் ஆகுது. ஸோ ஜங்குக் டேய் பேசுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ணாட்டி அவங்க உங்ககிட்ட பேச வந்தாலும் நீங்கள் அப்படி தான் நீங்கள் அப்படியே உங்களோட கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டீங்க. ஸோ அவங்க பார்க்குறான். நீங்கள் அவனை அவாய்ட் பண்ணுறனால அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ வர வர இப்போ ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ ட்ரிங்க்ஸு ஸ்மோக் அப்படின்ற பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ஓவராக டென்ஷன் ஆகுது இப்போலாம். ஸோ அவங்க வீட்டில் இருக்கவங்கலாம் இப்போ ரியாக்கோ தேவங்க மேரேஜ் பண்ண வைக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க விருப்பம் இல்லைன்ட்டான். ஸோ அதனாலவே இப்போ அவங்க ரொம்பவே ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டான். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் மட்டும் உங்களோட ப்ரொஃபஷனலை பார்த்துட்ருக்கீங்க. ஆஸ் அ ஃபேஷன் டிசைனராக நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அதான் ஆகணும்னு ஆசை. ஸோ அதனால் நீங்கள் அப்படி தான் அது ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓ அப்படி தான் ஒரு கெஃபேல அப்படி காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. அப்போ யாரும் பிளாக் கலர் சூட் போட்டுட்டு உள்ளே வராங்க. ஸோ நீங்கள் கண்டிக்கல. நீங்கள் மட்டும் காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. அப்படி உங்ககிட்ட வந்து உட்காடுறாங்க. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க யாருன்ட்டு. ஸோ நீங்கள் அப்படி தான் ஹலோ யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. அது பார்த்தா வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான். நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. அண்ணா நீங்களே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னம்மா வயன் இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு கேட்குறாங்க. என்னண்ணா ஏம்மா ஒரு நல்ல மனசு பையனை போய் டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஜங்குக் கேட்குறான். புரியலண்ணா என்ன கேட்குறீங்க. அவங்க இப்போ நீ இல்லைன்ட்டு அவன் என்ன நிலமையில இருக்கான் தெரியுமா. என்னண்ணா சொல்கிறீங்க. ஆமாம் அவன் ஃபுல்லாக உடஞ்சிட்டாம்மா. அவன் ஒன்று நினச்சி வாழ்ந்துட்டுருக்கான். அவனை போய் என்ன ஏதுன்னு பாருமா. அவன் உன்னையே நினச்சிட்ருக்காம்மா. அவனை கொஞ்சம் போய் என்ன ஏதுன்னு பாருமா அப்படின்னு ஜங்குக் எவ்வளோ சொல்கிறான். இல்லைண்ணா நான் இப்போ அவரை பார்க்க முடியாதுண்ணா. நான் பண்ணது தப்பு தான். ஆனால் இப்போது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. நான் ஏன் அப்புறம் வேணான்னு சொன்னேன். அவர் எனக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணார். ஆனால் நான் அவரை வேணான்னு சொல்லிவிட்டு அவரை இவ்வளோ நாள் தள்ளி போட்டு வச்சுட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவர் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அந்த கில்ட்டினஸ் என்ன ரொம்ப இடிக்குதுண்ணா அப்படின்னு நீங்கள் அழறீங்க. ஜங்குக் பார்க்குறான். சரி அப்படி அவன்கிட்ட பேசலாம்ல, அந்த கில்ட்டியாக குறையும்ல அப்படின்னு ஜங்குக் முடியாதுண்ணா. அது எப்படி நான் பேச முடியும். அவர் தப்பாக என்ன நினச்சாருண்ணா. நான் என்னென்ன பண்ணுறது. நானும் தேவங்கும் நாங்கள் காலேஜ்லேருந்து அவ்வளோ லவ் பண்ணும். எங்கள் லவ்வுக்கெல்லாம் யாராலையும் அந்த மாதிரி லவ் பண்ண முடியாது. ஏன்னா என் தேவங்க அவ்வளோ லவ் எங்களுக்கு கொடுத்தான் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் அப்படி வாங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலாம். ஸோ நீங்களும் தேவங்க அப்படி காலேஜில் லவ் பண்ணிங்க அப்படின்றது தான். ஸோ நீங்கள் ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப நேரம் அந்த பஸ் வரல. ஸோ அப்போ தான் காரில் இப்போ அப்படி தான் தேவங்க வந்திருப்பான். ஸோ நீங்கள் அப்படி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறீங்க. பட் ஆனால் பஸ் வரவே இல்லை. ஸோ தேவன் பார்க்குறான். இது நம்ம டிபார்ட்மெண்ட் பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்து உங்கள் பேர் வயன் தானே அப்படி தேவன் கேட்குறான். நீங்கள் ஆமாம் நீங்கள் அப்படி சொல்லி கேட்குறீங்க. நான் உங்கள் டிபார்ட்மெண்ட் தாங்க உள்ளே வாங்க அப்படி சொல்லி தேவங்க கூப்பிட்றேன். இல்லை பரவாயில்ல பஸ்ஸு இதுக்கப்புறம் வராது வாங்க டைம் வராகுது வாங்கன்னு சொல்லிட்டு தேவங்க உங்களை கூப்பிட்டுருப்பான். ஸோ நீங்களும் தேவங்களோட காரில் ஏறிக்கிறீங்க. ஸோ தேவங்க அப்படி உங்கள்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசியிருப்பான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி ஒரு லவ்வாக மாறி இருக்கும் உங்களுக்கும் தேவங்கும். ஸோ எங்கே போனாலும் தேவங்க அப்படி தான் உங்கள் ஃபேமிலிக்கு தெரியாமல் ஒரு சின்னதாக ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. தேவங்களோட வீட்டுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அப்படி தான் நீங்கள் கட்டினா தேவங்க தான், அங்கே தேவங்க கட்டினா வயன் தான் சொல்லியிருப்பான். ஸோ அதனால் உங்கள் வீட்லேயும் தேவங்க வீட்லேயும் பேசியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கும் தேவங்களுக்கும் கல்யாணம் ஆகிருக்கும். ஸோ எல்லோரும் முன்னாடியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நீங்களும் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ சொசைட்டிலாம் நீங்களும் தேவங்க வாழ்ந்துட்டுருக்கிறது பிடிக்கல போலக்கு. ஸோ அவங்கெல்லாம் ஒன்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் குழந்தை இல்லையா அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதனால தான் உங்களுக்கு நைட்டு தூங்கினாலே உங்களுக்கு அந்த மாதிரி கனவுலாம் வரும். இது அப்படி ஜங்கு கிட்ட சொல்லி அப்படி ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிட்ருக்கீங்க. எனக்கு புரியுதுமா. ஆனால் உங்கள் லவ் இப்படி இருந்திருக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். இதுக்கு மேலேண்ணா அவர் எனக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணார். ஆனால் அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டுட்டு அவர் இப்போ இப்படி என்னை வேணான்னு சொல்லிட்டார்ல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. யார் சொன்னா. அவன் அப்படிலாம் இல்லைம்மா. அவனை நினச்சி வாழ்ந்துட்டுருக்காம்மா. நீ வாயன் அவனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக் கூப்பிட்றான். இல்லைண்ணா வேணாம் நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படி தான் அவனை கூப்பிட்டு வந்திருப்பான். இங்கே அவங்க பார்க்கலாம். ஸோ அவங்க அப்படி தான் லைட்டாக
அவன் சிப் பண்ணி அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான். அப்போதையும் ஏ வயன், ஏன்டி என்ன வேணான்னு சொன்ன? எனக்கு நீ வேணும்டி. நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு நரகம் மாதிரி இருக்குடி. எப்படி என்ன வேணான்னு சொல்லிட்டு போனேன்? என்ன நீக்கிட்டல, ஒரேடியாக என்ன நீக்கிட்டலடி வயன். ஏன்டி என்னை பிடிக்கலையா? இந்த தேவங்க உனக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணனடி. ஏன்டி என்ன வேணான்னு சொல்லிட்டு போனேன்? தேவங்க உனக்காக இருக்கேன்டி, வாடி வயன். உனக்காக இங்கே நான் வெயிட் பண்ணுறேன்டி, வடாட்டி வாடி அப்படின்ட்டு தேவங்க அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கான். அவன் போதையில் இருக்கான். ஸோ நீங்கள் அப்படி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி உள்ளே வரீங்க. தேவங்க இப்போ என்னை ஒரு இடம் நீக்கிட்டலடி, எனக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணியடி பொண்டாட்டி. எனக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேடி, எனக்காக எல்லாத்தையும் கொடுத்தியாடி, எனக்காக நீயும் உனக்காக நானும் இருக்கலான்னு சொன்னமேடி, எங்கடி போன அப்படின்ட்டு அவங்க இங்கே அழுதுட்ருக்கான். இப்போ நீங்கள் வரீங்க. ஓடி வந்து அவங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்க அப்படியே யார் என் பொண்ணு யாரையும் நான் ஹக் பண்ண விட மாட்டேன். தேவங்க நான் தான் வயன் வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. வயனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். நீங்கள் நிற்கிறது அப்படியே ஒரு பிளர்ராக தெரியுது. ஏ ஓ வயன் நீ அடி, இது கனவு இல்லை நிஜம் தானே அப்படின்னு சொல்லி அவன் கிள்ளி பார்க்குறான். இது நிஜம்தான் தேவங்க அப்படின்னு நீங்களும் தேவங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் அந்த சீன் அப்படியே போயிட்டுருக்கு. கோடி சுகம் வாராதோ நீ என்னை தீண்டினாய், காயங்களும் மாறாதோ நீ எது தோன்றினால் உடனே வந்தால் உயிர் வாழும், வருவேன் நாள் வரக்கூடும் சுந்தரி, கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாளல்ல தேதி. ஸோ அப்படி தான் அவங்க நீங்களும் ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ தேவங்க அப்படியே ஃபைனலி நீங்களும் தேவங்க ஒன்றாயிட்டதை பார்த்துட்டு தேவங்குக்கு ரொம்ப ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே தான் அந்த மூமெண்ட்ஸ் போகுது. தென் தேவங்குக்கு லைட்டாக போதையிலேருந்து வெளியே வந்துட்டான். ஸோ அப்படி தான் அவங்கள ஹக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படி தான் அந்த மூமெண்ட்ஸ் போகுது. இதுக்கப்புறம் என்னை விட்டு போக மாட்டேலடி அப்படின்னு கேட்குறான். இன்னும் போக மாட்டேன், இதுக்கப்புறம் போக மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நாளைக்கு ரொம்ப அவசரப்பட்டுட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணிட்டே அங்கே அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த மூமெண்ட்ஸ் அப்படியே போகுது. இப்போ ஜங்குக் பார்த்துட்டு நான் இருக்கேன் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். இப்போ டே பார்த்துட்டு நீ எப்படா இங்கே வந்த அப்படின்னு கேட்குறான். நாங்கள்லாம் வந்து பல நாட்கள் ஆகுது அப்படின்னு ஜங்குக்கு சொல்லிகிட்ருக்கான். ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, இவங்களோட அம்மாவுக்கு எல்லாமே விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களும் ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் உங்களை ஏற்றுருப்பாங்க. ஸோ அப்புறம் என்ன, உங்களுக்கு அவங்க மறுபடியும் மேரேஜ் ஆகுது எல்லாரோட சம்மதத்தோட. ஸோ அப்புறம் என்ன, நீங்களும் அவங்க ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப் லீட் பண்ணுறீங்க. தென் அப்புறம் என்ன, உங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்குது. உங்கள் மூலியமாகவும் அவங்க மூலியமாகவும் ஒரு அழகான உங்களுக்கு ஒரு பாப்பா பிறக்கிறாங்க. அவங்க பேர் தியான் வைக்கிறீங்க. அப்புறம் என்ன, உங்கள் லைஃப் டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ ஓகே மிஸ், இதோடு நம்ம இந்த கதையை முடிச்சுக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நம்ம சேனலில் போட்டதில்லை. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேவங்க போட்டாச்சு. ஸோ ஓகே, எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கடா. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இந்த ஸ்டோரி இதோட முடிச்சுக்கிறேன். தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே மிஸ், அப்புறம் இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ என்னென்னா, இப்போ நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு விஷயத்துக்காக நம்ம ஏங்குவோம், ஒரு அச்சீவ் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு. ஸோ நம்ம கடவுள்கிட்ட கண்டிப்பாக அதை வேண்டி எனக்கு இது வேணும்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ கடவுளும் கண்டிப்பாக அதை உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு கேட்டுட்டு தான் இருப்பார். பட் ஆனால் அவர் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கொடுப்பாரு. நம்ம என்ன நினச்சி போனால், நம்ம ஹியூமன்ஸ் என்ன நினச்சி போனால், நமக்கு கேட்டது உடனே வரணும் அப்படின்னு நினைப்போம். பட் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. என்றைக்குமே ஒரு விஷயம், அதாவது அது நல்ல விஷயமா இருக்கலாம், கெட்ட விஷயமா இருக்கலாம். கெட்ட விஷயம் சீக்கிரமே நடந்துடும். பட் நல்ல விஷயம்
டைம் எடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் வயனுக்கும் அவங்களுக்கு குழந்த பிறக்கலைன்னு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு தான் அவங்க டிவோர்ஸ் வரைக்கும் போய் அப்புறம் ஒன்று சேர்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல விஷயம் நடந்திருக்கும்ல. ஸோ தியா பிறந்திருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம என்றைக்குமே ஒரு ப்ரேயர் நம்ம காடு கிட்ட பண்ணுறோன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக வந்து அது நல்ல ப்ரேயராக இருந்தால் கண்டிப்பாக அது டைம் எடுக்கும். ஸோ உங்களோட ப்ரேயர்ஸை கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. டெய்லியும் கொஞ்சமாவது ப்ரே பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் மனசை தொட்டு நீங்களே உங்களுக்கு பிடிச்ச சாமியாக இருக்கட்டும், யாருக்கா அது நினச்சிக்கிட்டு லைக் உங்களுக்குள்ளேயே ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இது வேணும் அப்படின்றது அது கண்டிப்பாக நல்ல விஷயமா இருந்தால் அது கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக அதுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ப்ரேயர்ஸை விட்டுறாதீங்க. உங்கள் சாமிக்கிட்ட கண்டிப்பாக உங்கள் ப்ரேயர்ஸ் எல்லாமே சாமிக்கு போய் சேரும். ஸோ அவரும் கண்டிப்பாக அதெல்லாம் நிறைவேற்றுவார். ஐயோ சாமி நிறைவேற்றல, இதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணி என்ன பிரயோஜனம், அந்த மாதிரி நினச்சிடாதீங்க. டெய்லியும் ப்ரே பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு அந்த ப்ரேயர் கண்டிப்பாக பலிக்கும். ஸோ அதனால் உங்கள் ப்ரேயர்ஸை விட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ என்னோடய லைஃப்பில் நிறையா அந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ உங்கள்கிட்ட ஜஸ்ட்டு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எனக்கும் என் லைஃப்பில் நிறையா அந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ நிறையா தாட்டி நானும் ப்ரே பண்ணேன். பட் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. கொஞ்சம் இல்லை, நிறையாவே டைம் எடுத்துச்சு. ஸோ ஏன்னா அது நல்ல விஷயம். ஸோ அதனால தான் கொஞ்சம் இல்லை, நிறையாவே டைம் எடுத்து தான் நான் வந்து டெய்லியும் ப்ரே பண்ணுறது. தென் வெயிட் பண்ணுவேன். என்னோடய ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்ற ஒரு ஹோப்போடு தான் நான் கண்டிப்பாகவே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்துக்குமே. ஸோ ஓகே, நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ப்ரேயர்ஸ் தென் எல்லாமே நடக்கும். ஸோ உங்கள் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாருமே நல்லா அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ ஓகே மிஸ், இதோடு நம்ம முடிச்சுக்கிறேன். ஓகேடா மிஸ், எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் முக்கியம் பிகில். ஓகே, கமெண்ட் பண்ணிவிடுங்கடா மிஸ். கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். தென் பர்த்டேகள் ஹாப்பியா? ஓகேவா? நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனரில் ரெக்வஸ்ட் பண்ணிங்க. பட் நான் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக போயிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். தென் ஓகேடா மிஸ், நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. எல்லா போட்டில் இருக்குது. ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்கடா. சில அப்டேட்ஸ் எல்லாமே நான் இன்ஸ்டாலையும் ப்ளஸ் வாட்ஸ்அப்லேயும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் உடம்பெல்லாம் பார்த்துக்கோங்கடா. மே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மே ஸ்டார்ட் ஆனாலே வெயில் இன்னும் நல்லா அடிக்கும். ஸோ நியூஸில் வருது, அதாவது 2 வாரத்துக்கு வெயில் அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாம் சேஃபாக இருங்க. தண்ணி நிறையா குடிங்க. ஹைட்ரேட்டடாக இருங்க. வெளியே போனாலும் கேப்பில் அம்ப்ரெல்லாம் எதாவது எடுத்துகிட்டு போங்க. எதுவும் இல்லாமலாம் வெளியே போகாதீங்க. ரொம்ப தூரம் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஆட்டோ, டாக்ஸி இல்லைனா பஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். காரு அது மாதிரி போங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும்னா நடந்துலாம் போகாதீங்க. ரொம்ப வெயிலாக இருக்குது. தென் சூரியன் சார் நம்மளை உறிஞ்சு எடுத்துருவார். எவ்வளோ உரியணுமோ அவ்வளோ உறிஞ்சு எடுத்துருவார். ஸோ பார்த்துக்கோங்க. நானும் என் உடம்பை பார்த்துக்கிறேன். ஓகேடா. ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. டாடா, பாய். தென் இவ்வளோ தூரம் ஸ்டோரி பார்த்துட்டீங்க, இந்த சாங் கேட்காம போனா எப்படி? ஸோ கேளுங்க. ஓகேடா மிஸ். உன் தேவையை நான் தீர்க்கவே வெண்ணீரில் மீனாய் நீந்துவேன். உன் காதலை கடன் வாங்கியே என்னை நானே தாங்குவேன். உன் பாதியும் என் மீதியும் ஒன்றேதான் என்று வாழ்கிறேன். உன் கண்களில் நீர் சிந்தினால் அப்போதே செத்து போகிறேன். சாலையோர பூக்கள் சாய்ந்து நம்மை பார்க்க நாளை தேவையில்லை பெண்ணே, நாளும் வாழலாம். நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றா